அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம். ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. உண்மையான உம்முடைய ஊழியர்கள் ஒவ்வொருவரையும், இந்த உலகத்தில் இருக்கிற உண்மையான ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய ஆவியால் நிரப்பும் சுவாமி. பரிசுத்த ஆவியானவர் தாமே ஊழியர்கள் மேல் இறங்கி அவர்களை முழுமையாய் ஆக்கிரமித்து அவர்களை ஆளுகை செய்து வழிநடத்தும் பரிசுத்த ஆவியினால், அன்பின் ஆவியினால் நிரப்பி ஒவ்வொருவரும் உண்மை நேசித்து உண்மையில் அன்பு கூர்ந்து அந்த அன்பின் நிமித்தம் பிறரிடம் உம் அன்பை வெளிப்படுத்தி அவர்கள் அறிந்து கொண்டதை வெளிப்படுத்தி உம் அன்பை பிரகாசிக்க பண்ணுகிறவர்களாக மாறட்டும். கர்த்தாவே, அக்னி பூமி ஒரு இடத்தில் பற்றால் அது பல இடங்களிலும் பற்றி கொண்டே போகும். அது போல சுவாமி, உம்முடைய அன்பை தீர்வரி போல எல்லாவற்றிற்கும் எல்லோருக்கும் பற்ற வைக்கிறவர்களாக, உம்முடைய அன்பின் சுபாவத்தை தெரிவிக்கிறவர்களாக அவர்கள் இருக்க சுவாமி. ஊழியர்களாகிய எங்களை நீர் பயன்படுத்தும். எங்களை நீர் ஆளுகை செய்து வழி நடத்தும். அன்பின் ஆவியானவரே, எங்கள் தேவனே, நீரே எங்களை ஆளுகை செய்யும். எந்த பொல்லாப்பும் எந்த தீமையும் எங்களை நெருங்காதபடிக்கும், எங்களை மேற்கொள்ளாதபடிக்கும், எங்களை தொந்தரவு செய்யாதபடிக்கும் பார்த்து கொள்ளும். உம்முடைய ஆளுகை எங்கள் மேல் இருக்கட்டும். உம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிறவர்களாகவும், உமக்கு கீழ்ப்படுகிறவர்களாகவும், உம்முடைய விருப்பங்கள் ஒவ்வொன்றையும் கேட்டு தெரிந்து கொண்டு செய்கிறவர்களாகவும் எங்களை மாற்றும். சர்வ வல்லமையுள்ளவரே, சர்வலோகத்தின் அதிபதியே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். உம் அன்புக்காய் வாஞ்சித்து காத்திருக்கிறோம் சுவாமி. தாரும் அப்பா. நீர் பெரியவர், நீர் நல்லவர், நீர் பரிசுத்தர். ஆவியின் கனிகள் எங்களில் வெளிப்படும்படியாக எங்களை ஆளுகை செய்து வழி நடத்தும். கர்த்தாவே, நீர் எங்களோடு இருந்தால் எல்லாவற்றையும் எங்களால் செய்ய முடியும் சுவாமி. நீர் எங்களோடு எங்கள் கூடவே இரும். எங்களை விட்டு விலகாமலும் எங்களை கைவிடாமலும் எப்பொழுதும் எங்களோடு இருந்து எங்களை வழி நடத்தும். ஆளுகை செய்யும், பலப்படுத்தும், காத்து கொள்ளும். உம் அன்பு மேலானது. உண்மை நம்பி இருக்கிற உன்னுடைய ஊழியர்கள் தங்கள் காரியங்களை முழுமையாய் நிறைவேற்றி உன்னுடைய சித்தத்தை முழுமையாய் நிறைவேற்றி உன்னுடைய ராஜ்யத்தை வந்தடையும் பாக்கியத்தை தந்தது. நன்றி சுவாமி. எல்லா துதியும் வல்லமையும் நிலைமையும் ஸ்தோத்திரம் சதாசங்கள் உனக்கே உண்டாவதாக. ராஜாதி ராஜா இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆமென். மாரநாதா.